வணக்கம். ஓஷோவோட அஷ்டவக்ர கீதை சொற்பொழிவுகள்ல குறிப்பா இந்த 36வது ஆடியோவை ரொம்ப ஆழமா அலசணும்னே நீங்க கேட்டிருந்தீங்க. அதனால உங்களுக்காகவே அதை நாங்க முழுசா கேட்டு அதுல இருக்கிற ஆழமான விஷயங்களை இங்க பேசப் போறோம். இந்த உரையாடலோட மையமே ஒரு சுவாரஸ்யமான கேள்விதான். அன்பின் மூலமா சத்தியத்தை அடைய முடியுமா? இது பார்க்க சிம்பிளா தெரியுது. ஆனா இதுக்குள்ள ஓஷோ ஒரு பெரிய பிரபஞ்சத்தையே திறந்து காட்டுறாரு. வாங்க இத பத்தி விரிவாக பேசலாம். ஓஷோ ஆரம்பத்திலே ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்றாரு. அன்பு, சத்தியம். அதாவது பக்தியும் ஞானமும். ம். அது வேற வேற விஷயங்கள் இல்லையாம். ஆமா, ஒரே நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள் மாதிரி. ஒன்ன புடிச்சா இன்னொன்னு தானா கைக்கு வந்துரும்னு சொல்றாரு. கரெக்ட். இத அவரு ரெண்டு விதமான மனிதர்களோட இயல்பை வச்சு வளர்க்கறாரு. ஒரு வகை மனிதர்கள் ஞானத்தோட பாதையில போவாங்க. அவங்களுக்கு அன்புங்கிறது அந்த பயணத்தோட ஒரு விளைவா, ஒரு ஒரு பரிசா கிடைக்கும். ஓஹோ. இன்னொரு வகை அன்போட பாதையில முழுசா மூழ்கி போவாங்க. அவங்களுக்கு சத்தியம் ஒரு விளைவா கிடைக்கும். இதுதான் ஞான மார்க்கம், பக்தி மார்க்கம்னு சொல்லப்படுற இரண்டு அடிப்படை பாதைகள். இதுல ரொம்ப முக்கியமா ஓஷோ வலியுறுத்துற ஒரு விஷயம், நாம நம்மளோட இயல்ப, அதாவது நம்ம சுபாவத்தை முதல்ல கண்டுபிடிக்கணுங்கிறது தான். கடவுளை தேடுறதுக்கு முன்னாடி நான் யாரு, என் பாதை எதுன்னு தெரிஞ்சுக்கிறதா முதல் படிங்கிறாரு. மிகச்சரியா சொன்னீங்க. ஆனா இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடே இருக்கு. இந்த ரெண்டு பாதைகளும் செயல்படுற விதமே முற்றிலும் எதிரானது. எதிரானதுன்னா எப்படி? உதாரணத்துக்கு ஞான மார்க்கத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதோட முழு நோக்கமே நீ அல்லது பிறர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அழிக்கிறது தான். சுத்தி இருக்கிற எல்லாமே ஒரு மாயை, நான் மட்டும்தான் உண்மைங்கிற நிலைய அடையிறது. ஓ, அதனாலதான் மகாவீரர், புத்தர் மாதிரியான ஞானிகள் ஒரு தனிப்பட்ட கடவுள்ங்கிற கருத்து ஏத்துக்கலையா? என கடவுள்னு ஒருத்தர் இருந்தா அவர் பிறர் ஆகிடுவார், நீ ஆயிடுவார். எக்ஸாக்ட்லி. ஞான பாதையில நான் மட்டும்தான் இருக்க முடியும். அதோட உச்சகட்ட பிரகடனம்தான் அகம் பிரம்மாஸ்மி. நானே பிரம்மம். ஆமா, நானே பிரம்மம். ஞான மார்க்கம் இவ்வளவு பகுத்தறிவோடும் தனிமையோடு சம்பந்தப்பட்டிருந்தா அன்பின் பாதை எப்படி இருக்கும் யோசிச்சா மலைப்பா இருக்கு. அது உணர்ச்சிகளோட உச்சமா தானே இருக்கணும். நிச்சயமா. பக்தி மார்க்கம் இதுக்கு நேர் எதிர். அதோட நோக்கம் நான் என்பதை முழுமையா ஒரு துளி கூட மிச்சம் இல்லாம அழிக்கிறது. அப்படியா? ஆமா, எல்லாம் நீ மட்டுமே, அதாவது இறைவன் மட்டுமே அப்படிங்கிற நிலையில சரணடைகிறது. நான் இல்லை, நீ மட்டுமே இருக்கிறாய்ங்கிறது தான் அதோட தாரக மன்றம். பக்தன் தன்னை ஒரு துரும்பா நினைச்சு பிரம்மாண்டமான பிரபஞ்சத்திடம் தன்னை ஒப்படைக்கிறான். இப்ப புரியுது. இதனாலதான் ஒரு பாதையோட மொழி இன்னொரு பாதைக்கு புரியாம போகுது. ஓஷோ சொல்ற மாதிரி பக்தி மார்க்கத்துல இருக்கிறவங்களுக்கு நானே சத்தியம்னு சொன்ன மன்சூர் மாதிரி ஞானிகளோட வார்த்தைகள் அகங்காரமா தெரியுது. ஆமா ஆமா. அதே மாதிரி நானும் என் தந்தையும் ஒன்றுன்னு சொன்ன இயேசுவோட வார்த்தைகளை ஏத்துக்க முடியல. ஏன்னா அவங்களோட பாதை சரணடைதலோட பாதை, நான் அப்படின்றத அழிக்கிற பாதை. உண்மைதான். ஒருத்தருக்கு எது உச்சகட்ட உண்மையோ அது இன்னொருத்தருக்கு உச்சகட்ட பொய்யா தெரியறதுக்கான காரணம் அவங்க பயணிக்கிற பாதைகள் எதிரெதிர் திசையில் இருக்கிறது தான். இந்த ரெண்டு பாதைகளோட தன்மையை ஓஷோ ரொம்ப அழகான உருவகங்கள் மூலமா வளர்க்கறாரு. ஞானத்தோட பாதை பாலைவனம் மாதிரிங்கிறாரு. கேட்கவே கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல? ஆமா, அது ஒரு தனிமையான பயணம். கூட துணைக்கு யாரும் வரமாட்டாங்க. நண்பர்கள் இல்ல, உறவுகள் இல்ல. கூர்மையான புத்திங்கிற வாழ வச்சு எது உண்மையல்லவோ அதையெல்லாம் வெட்டி வீழ்த்திக்கிட்டே போகணும். அப்ப அங்க உணர்ச்சிகளுக்கு இடமே இல்லையா? இருக்கு. ஆனா அதுல சிக்கிக்காம அத வேடிக்கை மட்டும் பார்க்கணும். அங்கே சாட்சியா இருக்கிறது மட்டும்தான் ஒரே வழி. அந்த நிலையத்தான் வைராக்கியம்னு சொல்றாரா? ஆமா. ஆனா வைராக்கியம்னா உணர்ச்சிகளே இல்லாத ரோபோ மாதிரி ஆகிறதுன்னு அர்த்தம் இல்ல. இது ஒரு புயலோட அமைதியான மையப்பகுதி மாதிரி. சுத்திலும் உணர்ச்சிகள் புயலா சுழன்றடிச்சாலும் அதோட தாக்கத்துல சிக்கிக்காம ஒரு தெளிவோட மையத்துல நிக்கிறது தான் வைராக்கியம். வாவ். எல்லாம் வறண்டு போன மாதிரி தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு ஆழமான அமைதி இருக்கும். இதுக்கு நேர்மாறா அன்பின் பாதை ஒரு சோலைவனம், ஒரு பிருந்தாவனம் மாதிரிங்கிறாரு. அந்த உருவகமே மனசுக்கு இதமா இருக்கு. பக்தி மார்க்கம் முழுக்க முழுக்க உணர்வுகளால ஆனது. அங்கே பிரார்த்தனை இருக்கு, இசை இருக்கு, நடனம் இருக்கு. அது ஒரு கொண்டாட்டம். ஞானி போராடி அடையிற விஷயத்த பக்தன் ஆடி பாடி அடையறான். அங்க எதையும் அழிக்க தேவையில்லை. ஏற்கனவே இருக்கிற அன்பை இன்னும் பெருசாக்கினா போதும். அது ஒரு போதையின் பாதை, தன்னை மறந்து ஆனந்தத்துல திளைக்கிற பாதை. ஆனா இங்க ஒரு விமர்சனம் இருக்குல்ல. இந்த பக்தி மார்க்கங்கிறது ஒரு விதமான தப்பித்தல் மாதிரி இல்லையா?
பகுத்தறிவை தவிர்த்துட்டு உணர்ச்சி பூர்வமான ஒரு போதையில மூழ்கி உண்மையை எதிர்கொள்ள பயப்படுறது மாதிரி தெரியுது. இத ஓஷோ எப்படி பார்க்கறாரு? அருமையான கேள்வி. ஓஷோவின் பார்வைப்படி இது தப்பித்தல் இல்ல, இது கரைஞ்சு போறது. ஞானி பகுத்தறிவை கூர்மைப்படுத்தி ஒரு கட்டத்துல பகுத்தறிவே தனக்கு ஒரு தடைன்னு உணர்ந்து அதை தாண்டி போவான். பக்தன் உணர்ச்சிகள்ல மூழ்கி ஒரு கட்டத்துல நான்ங்கிற உணர்வே கரைஞ்சு போன பிறகு உணர்ச்சிகளுக்கும் ஆதாரம் இல்லாம போயிடும். இரண்டுமே ஒரு கட்டத்துல தங்களோட கருவியை கீழே போட்டுட்டு தான் இலக்க அடையுது. இங்கதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. ஒன்று நான் தான் எல்லான்னு சொல்லுது, இன்னொன்னு நீ தான் எல்லான்னு சொல்லுது. இது கணித கணக்கு மாதிரி தப்பா தெரியுது. -1ம் +1ம் எப்படி ஒரே புள்ளியில சந்திக்க முடியும்? ஓஷோ இதை எப்படி நியாயப்படுத்துறாரு? பிரிக்க முடியாத அளவுக்கு ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சிருக்கு. எப்படி? ஒரு பறவைக்கு 2 இறக்கைகள் மாதிரி. நீங்க ஒரு இறக்கைய வெட்டிட்டா பறவையால பறக்க முடியாது. அதே மாதிரி நீங்க நான் அல்லது நீ இதுல எதை ஒன்ன முழுசா தாக்கினாலும் இன்னொன்னு தானா விழுந்துரும். ஒரு நிமிஷம், இதுதான் இந்த உரையாடலோட மையப்புள்ளியா? நீங்க நான் என்பதை அழிச்சாலும் சரி, நீ என்பதை அழிச்சாலும் சரி, இலக்கு ஒன்றுதான். மிகச்சரியா புடிச்சிங்க. ஏன்னா ஒன்று இல்லாம மற்றொன்று இருக்கவே முடியாது. இது ஒரு நாணயத்தோட 2 பக்கங்களையும் ஒரே நேரத்துல அழிக்கிற மாதிரி. கரெக்ட். ஞானி நீ என்பதை அழிக்கிறான். பிறருங்கிற எண்ணத்தை, கடவுளுங்கிற கருத்தை, இந்த உலகம்ங்கிற தோற்றத்தை முழுசா இல்லாம ஆக்குறான். நீங்கிற ஆதாரம் முற்றிலும் அழிஞ்சு போனதும் நான்கிறதுக்கு எந்த அர்த்தமும் இல்லாம போயிடுது. எப்படி அர்த்தம் இல்லாம போகும்? ஏன்னா நான்கிற உணர்வே நீங்கிற ஒன்றை சார்ந்துதான் இருக்கு. எதிரில் ஒரு பொருள் இருந்தாதான் அதை பார்க்கற நான் இருக்க முடியும். பொருள் அழிஞ்சா பாப்பவனும் அழிஞ்சுடுவான். ஓ, அப்போ பக்தனோட பாதையிலையும் இதேதான் நடக்குது, ஆனா எதிர் திசையில. அதேதான். பக்தன் நான் என்பதை அழிக்கிறான். தன்னோட அகங்காரத்தை, தன் தனித்தன்மையை முழுசா இறைவன்கிட்ட கரைச்சிடுறான். வணங்குகிற நான் முழுசா அழிஞ்சதுக்கு அப்புறம் வணங்கப்படும் நீ, அதாவது கடவுள், எப்படி தனியா இருக்க முடியும்? ஆமா, பக்தன் இல்லாத போது பகவான் எப்படி இருக்க முடியும்? அதுவும் கரைஞ்சு போயிடுது. ஆக 2 பாதைகளோட முடிவும் இருமை, அதாவது டுவாலிட்டி, கரைஞ்சு போறதுதான். நான் நீங்கிற பிரிவினையே இல்லாம போகுது. அதனாலதான் ஞானிகள் அந்த இறுதி நிலையை ஒன்று, அதாவது ஏகம் அப்படின்னு சொல்றதை விட 2 அல்ல அப்படின்னு சொல்றாங்க. அத்வைதம். அத்வைத்தம். ஏன்னா ஒன்றுன்னு சொன்னா கூட அங்கே 2ங்கிற எண்ணம் மறைமுகமா வந்துடுது. ஆனா அந்த இறுதி நிலை எண்களுக்கு அப்பாற்பட்டது. அங்கே நான் என்பதும் இல்லை, நீ என்பதும் இல்லை. அந்த மௌனத்தை விவரிக்க வார்த்தைகள் இல்லை. இப்போ இந்த உரையாடலோட மிக முக்கியமான பகுதிக்கு வரும். இது நேரடியாக உங்களுக்கானது. ஓஷோ சொல்றார், உங்களோட பாதை எதுங்கிறத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். பிறப்பாலோ குடும்பத்தாலோ சமுதாயத்தாலோ ஒரு பாதையை தேர்ந்தெடுக்க கூடாது. இது எவ்வளோ பெரிய தவறுக்கு வழிவகுக்குதுன்னு அவர் சுட்டி காட்டுறார். ஆமாம். பக்தி நிறைந்த இதயம் கொண்ட ஒருவர் ஞான மார்க்கத்தை வலியுறுத்துற குடும்பத்துல பிறந்திருக்கலாம். அவர் எவ்வளோதான் தியானம் பண்ண முயற்சி செஞ்சாலும் அவரோட இதயம் மீரா மாதிரி பாடத்தான் துடிக்கும். சரிதான். அதே போல தியானத்துல இயல்பாவே நாட்டம் கொண்ட ஒருவர் பக்தி மார்க்க குடும்பத்துல பிறந்திருக்கலாம். அவரை போய் பஜனை பண்ண சொன்னா அது அவருக்கு ஒரு சித்திரவதையா இருக்கும். அவங்க தங்களோட இயல்புக்கு எதிரா பயணிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகிறாங்க. இத விளக்க அவர் ஒரு அற்புதமான கதையை சொல்றார். அந்த கதை என்ன? 2ஆம் உலகப் போரில் தன் நினைவை இழந்த ஒரு சிப்பாய் தன் பெயர், ஊர்னு எல்லாத்தையும் மறந்துடுறான். அவனை இங்கிலாண்டோட பல கிராமங்களுக்கு ரயில்ல அழைச்சிட்டு போறாங்க. ஏதாவது ஊரை பார்த்தா நினைவு வருதான்னு பாக்க. ஆனா எந்த பயனும் இல்ல. ஒரு நாள் அவன் பயணம் செஞ்ச ரயில் வழக்கமா நிற்காத ஒரு சின்ன கிராமத்து ஸ்டேஷன்ல தொழில்நுட்ப கோளாறு காரணமா தற்செயலா நிக்குது. அவன் சும்மா ஜன்னல் வழியா வெளிய பாக்குறான். அந்த மரங்கள, அந்த சின்ன கட்டிடங்களை பார்த்ததும் அவன் முகத்துல ஒரு பேரொளி வருது. அவனுக்கு நினைவு வந்துருச்சா? எல்லாம் நினைவுக்கு வந்துருது. இதுதான் என் ஊர்னு கத்திக்கிட்டே ரயில்ல இருந்து இறங்கி ஓடுறான். வாவ், அது ஒரு அற்புதமான கதை. அப்படியானா சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது ஒரு அறிவுபூர்வமான முடிவில்ல, அது ஒரு திடீர் திருச்சொறிவு, ஒரு கிளிக் ஆகிற தருணம் போல. அதுதான் ஓஷோ சொல்றார். நான் பல தத்துவங்களை பத்தி, பல பாதைகளை பத்தி பேசுறேன். அது அந்த சிப்பாய வெவ்வேறு ஊர்களுக்கு அழைச்சிட்டு போறது மாதிரி. எந்த தத்துவத்தை கேட்கும்போது உங்க உள்ளத்துல சட்டென்று ஒரு மின்னல் வெட்டுதோ, எது உங்க இதயத்தை தொடுதோ, எது உங்களை உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போற மாதிரி உணர்த்துதோ, அதுதான் உங்க பாதை. இது ஆன்மீகத்துக்கு மட்டும் இல்ல, நம்மளோட வேலை, உறவுகள் எல்லாத்துக்குமே பொருந்தும் போல.
சிலர் முடிவுகளை புள்ளி விவரங்களை பார்த்து எடுப்பாங்க, சிலர் மனசு சொல்றத கேட்டு எடுப்பாங்க. ரெண்டுல எது சரின்னு இல்ல, நமக்கு எது சரின்னு பார்க்கணும். அருமையா சொன்னீங்க. அதனால தான் ஓஷோ சொல்றார், என் பேச்ச புத்தியால கேட்காதீங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற இசைய கேளுங்க. காதுகள் இல்லாத பாம்பு புல்லாங்குழலோட இசைய கேட்காட்டியும் அதோட அதிர்வுகளை தன் உடல் முழுசும் உணர்ந்து ஆடுற மாதிரி. அதேதான். எந்த வார்த்தைகள் உங்க புத்தியை தாண்டி உங்க முழு சத்தையையும் ஆட வைக்குதோ அதுதான் உங்க மார்க்கம். அந்த உள்ளுணர்வை இறுக பற்றிக் கொள்ளுங்கள். அந்த உணர்வு தான் உங்க உண்மையான குரு, உங்க வழிகாட்டிங்கிறார். சுருக்கமா சொல்லணும்னா, இந்த ஆழமான உரையாடல் நமக்கு காட்டுறது இதுதான். சத்தியத்தை அடைய ஒரே ஒரு சரியான பாதை கிடையாது. ஆனா உங்களுக்குன்னு ஒரு சரியான பாதை நிச்சயமா இருக்கு. ஆமா. அந்த பாதையை கண்டுபிடிக்கிறது தான் ஆன்மீக பயணத்தோட முதல் மற்றும் மிக முக்கியமான படி. இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. ஓஷோ சந்நியாசத்தை பத்தி பேசும்போது அது மாற்றத்திற்கு தயாராக இருக்கிறேன்னு சொல்றதோட வெளிப்பாடுங்கிறார். இத விளக்க அவர் ஒரு சின்ன கதை சொல்றார். என்ன கதை அது? ஒரு அரண்மனையில ஆயிரக்கணக்கான கதவுகள் பூட்டியிருக்கு. ஆனா அதுக்கு நடுவுல ஒரே ஒரு கதவு மட்டும் திறங்கிருக்கு. அந்த கதவு வழியா போனா விடுதலை. பார்வையற்ற மனிதன் ஒருத்தன் விடுதலைக்காக ஒவ்வொரு கதவையும் தடவிக்கிட்டே வர்றான். ஆனா சரியா அந்த திறந்த கதவோட அருகே வந்தப்போ அவனுக்கு தலையில அரிப்பு ஏற்படுது. அவன் நின்னு தலைய சுரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு சில வினாடிகள்ல அந்த திறந்த கதவை தாண்டி போயிடுறான். அவன் அதை தவற விட்டுட்டான். உங்ககிட்ட கேட்கும் கேள்வி இதுதான். நம்ம வாழ்க்கையில மாற்றத்துக்கான அல்லது ஒரு புதிய புரிதலுக்கான ஒரு திறந்த வாசல் வரும்போது ஓஷோ சொல்ற மாதிரி அது போன்ற சின்ன சின்ன கவனச்சிதறல்களால, ஒரு சின்ன தலையரிப்பை போன்ற அற்பமான விஷயங்களால நாமும் அந்த விடுதலைக்கான வாய்ப்பை தவற விடுறோமா? இத சிந்திச்சு பாருங்க.